Very good morning to everybody. As per our director's instructions வந்து இந்த வெபினார் வந்து எஸ்பெஷலி த நம்ம ஸ்டாஃப் வந்து சில பேர் வந்து கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸுமே வந்து நம்மக்கிட்டே கான்ட்ராக்சுவல் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த செக்யூரிட்டி இருக்கிறவங்க, ப்ளஸ் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு, உங்களுடைய பசங்களுக்காக அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரியானதில் அப்ளை பண்ணதில் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நிறையா பேருக்கு புரியலை அப்படின்ற மாதிரி இருக்கிறனால டைரக்டர் மேம் வந்து ஸ்பெஷலாக ஒரு வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணி லெட்டஸ் கைட் தம் அவங்களுக்கு சொல்லி எப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் தமிழ்லேயே பேசுகிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்கிறதுலே உங்களுக்கு புரிஞ்சிடும். பை எனி சான்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தயங்காமல் கேளுங்க. ஈவன் ஆஃப்டர் கூட உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே அட்மின் ஆஃபீஸ்க்கு வந்து எங்கிட்டயோ நம்ம அருண் சார்ட்டையோ இந்த பசங்க ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்ஸ்டையோ கூட கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே கைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்மளோட இதில் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி எல்லா ஃபேக்கல்ட்டிஸ்க்குமே ஓப்பனிங்ஸ் இருக்குது. நம்ம இப்போ அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்வர்டைஸ் பண்ணி சில அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணி ஸ்டாஃப் ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னும் சில இது வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு வந்து இப்போ கம்மிங் சண்டே கூட ஒரு 3 போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து நம்ம இதிலே கண்டக்ட் பண்ணுறோம். அதில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சியில் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் உடல் ஊனமுற்றவங்களுக்காக உள்ள சில போஸ்ட் வந்து அது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற போஸ்ட் வந்து இந்த 3 போஸ்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் அட்ரஸ் கடைசியாக அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஜூனியர் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் விஷுவல் இம்பேர்மெண்ட், அதாவது கண் பார்வை கம்மியாக இருக்கிற அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது அந்த குவாலிஃபிகேஷனோட இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கிராஃபிக் அசிஸ்டன்ட், அது வந்து லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து கால் ஊனம், கை ஊனம், நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து லோக்கோமோட்டர் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் வர்றவங்க இருந்தாங்க. அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஹிந்தி டைப்பிஸ்ட், இது வந்து நம்ம அஃபீஷியல் ஆஃபீஸ் ஒர்க்கு. கிளர்க் டைப்பிஸ்ட் இருக்காங்களே அதில் ஹிந்தி டைப் தெரிஞ்சவங்க, ஹிந்திக்குமே வந்து ஜூனியர் லெவல், சீனியர் லெவல் அந்த மாதிரி ஹிந்திக்கும் இருக்கும். அந்த ஹிந்தி எக்ஸாம் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். நான் அப்ளை பண்ணும்போது என்னென்ன வரும், இது தவிர குரூப் சி போஸ்ட்டில் வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், கன்சோல் ஆப்ரேட்டர், ஜூனியர் டிராஃப்ட்ஸ்மேன், சார்ஜென்ட் அப்படின்னு நிறைய போஸ்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 22 போஸ்ட் நம்ம குரூப் சி மட்டுமே கால்ஃபர் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுடைய பிள்ளைங்களோ உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை உங்கள் பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அப்ளை பண்ணுறதை சொல்லுங்கள். லாஸ்ட் டேட் வந்து குரூப் ஏ வந்து அதே மாதிரி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அதெல்லாம் குரூப் பியில் வந்து செக்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 1 இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ குரூப் பி, குரூப் சிலையுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் சொந்தக்காரங்க நியர்பையில் இருக்கிறவங்க அந்த குவாலிஃபிகேஷனோட இருக்கிறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அவங்களும் இதை அப்ளை பண்ணி அவங்களும் இது மூலமாக வந்து பயன்படுவாங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்தவரைய நார்மலாக வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய என்ஐடிடிஆருடைய வெப்சைட்ஸ் NITTRC.ac.in இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொன்றும் குரூப் பி, குரூப் சி அப்படி எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்துட்டு அந்த நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த எலிஜிபிள் போஸ்ட்டுக்கு யூ கேன் அப்ளை. அந்த எலிஜிபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய குவாலிஃபிகேஷன், ஏஜ் மெயினாக பார்ப்பாங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைய நீங்கள் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி ஏஜும் இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 35 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 35 வயசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் அப்ளை பண்ண முடியும்.
சில கேட்டகரிஸ்க்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி நிறையா சப் கேட்டகரிஸ் உண்டு. உங்களுக்கு அந்த எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரியான பிடபிள்யூடி இந்த மாதிரியான ஆட்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். அது பின்னாடி அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் கவர் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கையில் எழுதுனா போதும். டைப் பண்ணி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு காலமும் விடாமல் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்க அப்படின்னா வேலையில் இருக்கிறத போடுங்க. இப்போ சில இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த போஸ்ட்டு ஒரு போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கும், ஒரு போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த Ramesh sir. ஃபுல் பண்ணணும். Ramesh sir, some people Yes, are sir. asking it is for Tamil Nadu. No, it is for all over India. Some people Yeah, are asking in the message. No, actually, I will convert. I will translate in English also, sir. Thank you for your suggestion, sir. No problem. But it is all India services that people Definitely. are saying that it is for only not for one state. It's all over India. Okay. So I will say in bilingual. Thank you for your suggestion, sir. Let us continue, please. Actually, some of the persons from outsiders also joined through our webinar. So I welcome all for the giving me the good opportunity by our director to explain our NEETer program towards the recruitments. Okay. So now we are going to discuss about the general instruction. This is very nominal one. Just the application forms where it can be downloaded. The application can be downloaded from our websites nittrc.ac.in. This will be available when you search in the Google itself. You can get the website directly. You can access there. In our website, there will be one portal called recruitment. In that recruitment section, each and every group B, group C, group A, every advertisements are there. So after the last date to apply for the exam, the recruitment posts are 15/10/2024. That means 15th October of this year. So your application should reach by this office on or before 5:30 p.m. The late applications won't be considered for recruitment process. அப்ளிகேஷன் டேட்டுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா 15ஆம் தேதி 5:30 மணிக்கு அப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வில் பி சம்மரிலி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே தான் இருக்கிறோம் வந்து சொல்லி சேர்த்துக்கலான்னு எதிர்பார்க்காதீங்க. அதுவரை வெயிட் பண்ணாதீங்க. முன்னமே அதுக்கான ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியே கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கொடுக்குற ஓபிசி சர்டிஃபிகேட்டு இப்போ இல்லை அப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பிஃபோர் லாஸ்ட் டேட் யூ ஷுட் சப்மிட் தி எனி டாக்குமெண்ட் சப்மிட்டட் ஆஃப்டர் த லாஸ்ட் டேட் cannot be considered. Please look, have a good மைண்டில் வச்சுக்கோங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் இப்போ தான் சார் எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைச்சது, இப்போ தான் இடபிள்யூஎஸ் கிடைச்சதுன்னு கொடுத்தீங்கன்னா அதை ஸ்க்ரீனிங் கமிட்டி won't accept. As per the norms, you have to submit each and every document on or before the last date of the application. Okay, after the application fee, regarding MTS, the application fee cost will be 300. MTS போஸ்ட்டுக்கு 300 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஓட சார்ஜ் பண்ணணும். ஃபார் ஆல் த அதர் போஸ்ட் 500 ரூபாய், 500 rupees you have to pay. So the application fee, there is, as per norms, there are some exemptions for some of the categories. SC, ST, PWD, women candidates, ex-servicemen and the internal candidates. இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதை தவிர இருக்கிற பேலன்ஸ் remaining all should pay the fees. The details of the UTR number should be mentioned in the application form. There will be one column I will show in the next slide. Regarding EWS certificate should be accompanied with the asset certificate. Okay, every asset certificate, EWS certificate or OBC certificate should be brought on or after 1st April of 2024.
Even if it is bought on 31/3/2024, it cannot be treated as latest OBC or latest EWS. Every year you have to get the new certificate whenever you go to apply. But if you get the OBC or EWS certificate on 1st April 2024 itself, it can be used up to 31/3/2025. But it cannot be used beyond that. 31/3/2023 நீங்கள் ஓபிசி வாங்கியிருந்தாலும் அந்த ஓபிசியை இதோட கொடுத்தீங்கன்னா அந்த ஓபிசி வந்து லேட்டஸ்ட் ஓபிசியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. 1/4/2024 அப்புறம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி டோல்டுனா ஓபிசி கேட்டகரி 3 years for the post which is mentioned clearly for OBC. If some post called for general category and you are belonging to OBC, doesn't mean that you can claim OBC age relaxation. For the post which meant for the same can only be get the age relaxation. நீங்கள் ஓபிசியா இருந்தாலும் ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஓபிசிக்குரிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்க முடியாது. சப்போஸ் நீங்கள் ஜெனரலாக இருந்து நீங்கள் ஓபிசியாக இருக்கிறீங்க, ஒரு சம் போஸ்ட் வி ஆர் காலிங் 2 போஸ்ட் கேட்டிருக்கிறோம், ஒரு போஸ்ட் ஓபிசி ஒரு போஸ்ட் யூஆர் அப்படின்னா you are not submitting the latest OBC, then you will be treated as UR category only. You cannot claim any position for any privileges with respect to the OBC since you are not producing the latest OBC certificate. OBC certificate latest கொடுக்கலைன்னா உங்களை ஓபிசியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிறதுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க, ப்ரொவைடட் இஃப் தெர் இஸ் எ வேகன்சி இன் ஜெனரல் கேட்டகரி. சேம் திங் பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்டி, ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட்டுக்கு அதுக்கு ரிலேட்டடாக ஒவ்வொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்ரி திங் ஆர் தேர். As per the government norms, if it is changed by the government, it will be incorporated in the forthcoming advertisements. So you can follow that. No objection certificate from previous employer or currently working employee. If anybody mentioning that I am working with so and so as some of the organization, your application should be submitted along with the NOC by the present employer, and your application should be routed through proper channel from your current employer. நீங்கள் இப்போ எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்ஓசி கொடுக்கணும், அவங்க மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் ஆகணும். இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நம்ம அதில் கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நிறைய பேர் அந்த மாதிரி ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க. இந்த ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இட்ஸ் சம் ஆஃப் த பர்சன் has been rejected by the screening committee purely on the basis of not submitting the NOC and not forwarded through the proper channel. So kindly advise all your friends also to give the certificates very properly in the correct manner. Okay, உங்கள் ரிலேட்டிவ்க்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். அது இருந்தாலும் இல்லைன்னா நீங்கள் சார் எனக்கு ஃப்ரெண்டு சார் தெரிஞ்சவங்க சார் கேட்டாலும் எங்கள் லெவலில் எந்த முடிவு எடுக்க முடியாது. திஸ் வில் பி டன் பை ஸ்கிரீனிங் கமிட்டி, வெளியே இருந்து வருவாங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 15ஆம் தேதி அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட். இஃப் யூ come and give at 15th, on the 15th itself after 5:30 it will be rejected. So be prepared, get ready and submit the application form as early as possible. So from today onwards, you just start filling the application form, start collecting the necessary documents. If you need OBC, each and everything, first collect the data and submit already. Documents without submitting the OBC certificate or EWS certificate will not be considered for concerned category. Then you will be treated as unreserved category only. The eligibility criteria, this is our website. The website itself, you will see the recruitments portal. In the recruitments portal, there will be Group A, Group B, Group C. Every advertisements will be there. You just click and see. For Group C, if you get into that portal, you can get the link. If you click on the link, அந்த லிங்க்ல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும்
என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன், என்னென்ன மாதிரியான எசென்சியல் குவாலிஃபிகேஷன், those which are mentioned as essential qualification should be meet out by the individual. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறத நீங்கள் மீட் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து ஸ்க்ரீனிங்கில் கண்டினியூ பண்ணுவாங்க. அதர்வைஸ் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலே யூ வில் பி ரிஜெக்டட் பை த ஸ்க்ரீனிங் கமிட்டி. அதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனாலும் தேர் ஒன்ட் பி எனி இஷ்யூ, யூ கேன் அப்ளை. பட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வில் பி கெட் அன் ஆடட் advantage for you. The upper age limit for every post, mostly for group C post, is 35. Some of the posts make it some other 45 something, or based on the our common RR and our recruitment rule has already mentioned that since you are applying for, suppose you are applying for Hindi translator post, the upper age limit will be 35 years. For each and every age, there will be age relaxation according to the OBC category. For example, for this assistant section officer Hindi translator post, it is comes under the OBC category. Those who are belonging to OBC category can apply. If they are having 36 of years of age or 38 of years of age, they will be considered since they are having OBC, provided they should provide the latest OBC certificate, which should be brought on or after 1st April of 2024. If you are not producing latest OBC, your application will be summarily rejected. So since this post is especially called for OBC, you cannot be considered for this post and you will be rejected since mentioning that the latest OBC certificate not produced by the individual. It's already been done by the screening committee. So be prepared before filling the application form. Before submitting the application form, you just check for everything. Filling of application form. Any column in the application form should not be kept blank. Okay. This will also lead to rejection of your application. You should fill everything, every column of the form you should fill. If you are not filling that, you are not having that details, you just mention not applicable. Some of the application, you are not having experience, then there is no need. If the applications called for is also not wanting any experience, you can clearly mention that not applicable. But if the post called for is need some 3 years of experience, you should mention the experience. The experience column should be mentioned along with the experience certificate from the previous organization where you have been worked. Along with the experience certificate only you have to apply. Experience இருக்கிற போஸ்ட்டும் சில டெக்னீஷியன் போஸ்ட்லாம் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இஃப் யூ ஆர் ஃபீலிங் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் தட்னா 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், பட் என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட அப்ளை பண்ணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஈச் அண்ட் எவ்ரி திங் should be accompanied with your application. 15th அந்த அப்ளிகேஷன்ல எல்லாமே கொடுத்துடணும். அப்ளிகேஷன் ஒரு நாள் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு கொண்டு வந்து இப்போ இருக்கு சார் நான் சர்டிஃபிகேட் இப்போ தான் வாங்க முடிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இது மாதிரி தான் இருக்கும். இது எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா? The application form can be downloaded from our website. The application form has to be filled up and given in offline only. There is no online application for group ABC post. Please clearly, I have mentioned clearly, please note that there is no online application. You have to submit the application by offline only. In the application form, in the top of the application, you have to write the application form for the post of what post you are applying. You should clearly mention in the blank space given there in the right side top corner of the application. In the first 3 rows, you have to mention the post applied for, and then online transaction reference number and date of transaction. That is for the with respect to the fees. Those who have paid 300 rupees or 500 rupees, whatever it may be, should clearly mention the UTR number. The fee should be paid through SBI online SBI collect only. The same thing will be available in our website. You can link. You can use the link to pay the fees and all. If you have any doubts, any issues in making payment, you can ask
come and ask our admin and accounts people, they will ready to guide you. Okay, உங்களால பணம் கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குது, அந்த ஆன்லைன் போர்ட்டலை யூஸ் பண்ண முடியல, எப்படி பண்றது தெரியல அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ற பசங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா அவங்கள இங்க வந்து கேட்க சொல்லுங்க. அவங்கள இங்க வந்து கேட்க சொல்லுங்க. ஆஃபீஸ்ல அட்மின்லயும் அக்கவுண்ட்ஸ்லயும் கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த அப்ளிகன்ட். ஃபர்ஸ்ட் நேம் should be written. அனதர் திங், கொஞ்சம் மேல போப்பா. உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபை மஸ்ட், இட்ஸ் அ மஸ்ட், யூ ஷுட் அஃபிக்ஸ் த ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஆஃப் யுவர்ஸ். ஸ்கூல் டேஸில் எடுத்த பழைய ஃபோட்டோவை கொண்டு வந்து ஒட்டிக்காதீங்க. எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆஃப்டர் ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணும்போது இட்ஸ் கிரியேட் so many problems. The photo which has been pasted by you can only be used for creating your hall ticket. On the date of examination, if the photo is not matched with you, you will not be allowed to enter into the examination hall. Okay, so பழைய ஃபோட்டோஸ்லாம் அந்த மெமரிக்கு டைரியில் வச்சுக்கோங்க. இந்த தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ 50 ரூபாய்க்கு 10 நிமிஷத்தில் கொடுத்துட்றாங்க இப்போலாம். your name should be written in the capital letters, not by small letter or something. Clear, legible, correct font size la எழுதுங்க. Handwritten application is more than enough. If your handwriting is not that much good, if your handwriting is very much poor, you feel you can download. We have uploaded the Word file also. You can use the Word file and you can edit and you can enter your name and each and every details in that, so that you can submit the document clearly. That you can be decided, but there is no mandatory that you have to put the typed copy only. You can give it by handwritten also. கையிலையும் எழுதி கொடுக்கலாம். நீங்கள் டைப் பண்ணி கம்ப்யூட்டர் சென்டரில் போய் உட்காந்து தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏஜ் ஈச் அண்ட் எவ்ரி காலம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வாங்க. Do you possess the essential qualifications and experience as mentioned in the advertisement? அதில் கிளியராக எஸ் நோ கொடுக்கணும். புரியுதுங்களா? இஃப் யூ ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ்னா you can say yes. If you don't have the experience, you can say no. In the present address, permanent address should be mentioned very clearly. They should be very legible, because this will be used to communicate you for sending the hall ticket. உங்களுக்கு hall ticket இந்த அட்ரஸ்க்கு தான் இது பண்ணுவாங்க. உங்களுடைய appointment order, if you got selected after that, your offer of appointment, everything will be sent through this also. The same will be sent through mail also, but the address for communication should be very legible. Okay, the mail லையும் உங்களுக்கு எல்லாமே அனுப்புவோம், அட்ரஸ்க்கும் அனுப்புவோம். In that present employment, the present employment செக்மெண்ட்ல நீங்க வந்து உங்களுடைய இப்போ ஒர்க் பண்ணிருக்கிறத போடுங்க. சப்போஸ் they are asking for some experience na, this column should be filled. And without filling this column, you cannot say. Somebody will maybe left from the present office for the past 3-4 months. They don't have any work. They can mention that nil, but the experience which is required should be fulfilled by the individual. இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக எங்கேயும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணலாம். வேலை பார்க்கலன்னு மென்ஷன் பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years கேட்டிருக்கிறாங்க, 5 years கேட்டிருக்கிறாங்க, 10 years கேட்டிருக்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அடுத்து பின்னாடி டீட்டெயில்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர்னு போட்டிருக்கும், அதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், while filling the educational qualification, you start from the SSLC, from 10th standard +2, then degree or diploma, or 10th standard or diploma, whatever your qualification you made by, அது எல்லாமே நீங்கள் அதில் வரிசையாக என்ட்ரு பண்ணுங்க. Details of employment in chronological orders. It will be useful for the person who is seeking appointment for the post which is requiring experience. So your experience details should also be mentioned in the chronological order. There should not be any jump overs. போன வருஷம் வேலை பார்த்தது முதலையும் 4 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தது அப்புறம் இப்போ வேலை பார்க்கறது 3ஆவதா அப்படி மாறி மாறி போடாமல் வரிசையாக குரோனாலாஜிக்கலாக அதுபடி எந்த இயரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்களோ லாஸ்ட்லேருந்து கடைசிலேருந்து முன்னாடி வரையும் அப்படியே கொண்டு வந்து வரிசையாக போடுங்க.
details of two references. Details of two references வந்து one should be from your present organization போட்டிருப்பாங்க. The present organizationங்கிறது வந்து those who are working can mention their present organizations, head of the office, some GM, some director, some assistant director, some professor, whoever it may be. But if some of the persons are not going for any work and they didn't, thus now they are filling the application, thus now they are applying for the job, they can use the reference as their previous studied institution's principal name or some other professor or somebody who is well known. Some of the application I have seen, they have mentioned his friend name. Simply they say he is my friend, I know he is my reference, something. That thing cannot be used during the recruitment process. So you have to give the present employer's HOD's name, our phone number and mail ID. Or if you are not working else, you can clearly mention your previous school or college HM or your principal or your HOD, whoever it may be, with his name and mobile number and the email ID. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இருக்கிறவங்க அவங்களுடைய இப்போ வேலையில் இல்லைன்னா அவங்களுடைய படித்த காலேஜோட பிரின்சிபல்கிட்டையோ ஹெச்ஓடிட்டையோ சொல்லிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வாங்கி அதில் என்ட்ரு பண்ணுங்க. 2 பேருடைய பேர் வரும். யூ ஷுட் மென்ஷன் 2 ரெஃபரன்ஸ் தேர். கேரக்டர் அண்ட் ஆன்டிசிடென்ட் ரிப்போர்ட்ஸ் அதை படித்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ரியலாக என்ன இருக்குதோ அதை போடணும். இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் வித் ஹேவ் யூ பீன் எனி சஸ்பெக்டட் எனி டிசிப்ளினரி ஆக்ஷன் இருந்தது அப்படின்னா யூ ஷுட் மென்ஷன் எஸ். இன் ஃபியூச்சரில் அதில் நீங்கள் ஏதாவது உங்கள் மேலே அந்த மாதிரி அந்த 3 காலமும் ஃபில் பண்ணுறதுல தெர் இஸ் எனி டிஸ்கிரிமினேஷன் ஃபவுண்ட் இன் த பாஸ்ட், யூ ஹேவ் சம் இஷ்யூஸ்னா that will be punishable, that will be your recruitment can be cancelled. Even if you got selected and you are working for past 2-3 years, you cannot claim. In the court of law, it will be treated as cheating. Okay? Any other relevant informations? Along with the applications, what are all the certificates you should be given or mentioned in the application form itself? Before submitting the application, you just check. For that person only, we have give the check mark, yes, no. You should clearly mention what are the certificates you have attached with the application form. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது அப்ளிகேஷன்லேயே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி எஸ் நோன்னு கொடுத்துருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குற எல்லா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வச்சுருக்கீங்களா, எஸ். ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் வச்சுருக்கீங்களா, எஸ். டிப்ளமோ மார்க் ஷீட் வைக்கல அப்படின்னா நோ. யூ ஷுட் கிளியர்லி மென்ஷன் நோ. ஏன்னா கடைசியாக நீங்கள் நான் கொடுக்குற எல்லாமே சரிதான், நானே தான் பண்ணினேன் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறீங்க. இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாது. ஒரு என்ஓசி ஃப்ரம் பர்சன்ட் எம்ப்ளாயர் வந்து வேலைக்கே போகாதவங்களுக்கு வராது. ஸோ விச் எவர் இஸ் ஆப்ட் ஃபார் யூ, யூ ஷுட் கிளியர்லி மென்ஷன். ரிகார்டிங் த அண்டர்டேக்கிங், there is one blank there. In that blank you should mention the applicant's name. யார் கேண்டிடேட்டோ அவருடைய பேர். இப்போ நான் அப்ளை பண்ணேன்னா ஐ ரமேஷ் அப்படி எழுதணும். ஐன்னு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கோட்டில் உங்களுடைய பேர், the candidate's name should be mentioned in the column. The signature should be there. Those applications which are not having signature will not be considered for recruitment process. They will be rejected. The place, date, that can be with whatever place. If you are applying from some North Arcadna, you can mention as North Arcad. If you are applying from some Kanpur, you can mention as Kanpur. The place means from which place you are applying. There is no issue for you are applying from all over India. You can apply from anywhere. The signature should be mandatory. Without signature, the application become invalid. PW. Another important thing, for every application, there is different kind of application forms are there. If you are applying for one post now, you kindly go through the recruitment section of the website. In that website, we have clearly give the link. If you are applying for a PWD post now, you can use the same PWD post application form which is already uploaded in the institution website. இன்ஸ்டியூஷன் வெப்சைட்டில் நாங்கள் இது கொடுத்துருக்குறோம்.
எந்தெந்த அப்ளிகேஷனுக்கோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கு உரிய இதுலேயே அப்ளை பண்ணுங்க. இன்னொரு அப்ளிகேஷன் எடுத்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போடாதீங்க. நீங்கள் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் டு அஸ். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு அப்படித்தான் அவங்க போட்டாங்க அதனால நானும் போட்டேன் அப்படின்னு. நீங்கள் ஓபிசியாக இருப்பீங்க, அவங்க எஸ்சியாக இருப்பாங்க, நீங்கள் அவங்களுடைய நாம்ஸை ஃபில் பண்ணி போட்டேன்ற மாதிரி ஆகிடும். ஸோ யூ ஷுட் ப்ளீஸ் அவாய்ட் asking to some other person nearer to you. Feel free to ask us. We will share the number which you have to ask. The PH certificate should clearly mention. PH certificate ங்கிறது இவங்களுடைய physically challenged, there will be some certificate issued by the competent authority from GH or somebody. So you have to get the PH authority. In that PH certificate, they will clearly mention the percentage of disability you are having. Some of the posts may carry some kind of some certain percentage of physical inability should be there. If you some of the posts asking for 40% of inability, you are having 30% of inability, now you will not be considered for that recruitment process. 40% இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்குகிற பிஹெச் சர்டிஃபிகேட்டில் 30% மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 40% போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸ்க்ரீனிங் கமிட்டி வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் திஸ். ஓகே. If some of you may need some scribe for attending the examination, this should be clearly mentioned in the application itself. You cannot claim anything after the submission of application. You should clearly mention that during the examination necessary help will be arranged by the organization. The guidelines for your scribes are also available with the website. You can clearly go through that. Since you have been applied for, you are asking for somebody to help you in the examination. There are some norms, there are some restrictions. You should clearly follow the restrictions. There are some prescribed forms, especially for PWD candidates. The prescribed forms are also available in the websites. It's also available in the concerned advertisement itself. You don't need to search for some other places, or you don't need to go for some other Googling. And there is no need. Each and everything has been provided by us in the website itself. So you can go and get it there, and you can download it there and get the signature from the necessary competent authority. Without getting the signature from the competent authority, your certificate will not be treated as valid. It will be summarily rejected. Okay. And that's all for this session. Okay. I hope you people are very much understanding what are the process we are going, what is your need has been. I hope I will fulfill all your needs. தேவையான எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். The contact details is displayed in the website. So you can get our office landline number through the STD code is 044-2254-5405. The mail ID is natttrch.admin@gmail.com, and the mobile number is 9445141467. Feel free to contact us. The office landline number is 22545406. 05 is not functioning now. You can use the 06 now. Anybody having any doubts? Thank you, Mr. Shivaraj. Actually, you were asking for some candidates are working in private organization. They have notice period 2 to 3 months. If selected in NITTRC, what is the maximum allowed period to join? Actually, as per our offer of appointment, you will be clearly mentioned that you have to join by 15 days from the offer of our appointment. Then with respect to your NOC or your notice period, since for that is only we are asking for the NOC. Since your employer is giving the NOC, means he is accepting your move from this organization. So if they are having any other wayouts, they are having some norms. For every organization, they will have some norms to overlook the period of stay. That is the answer for you, Mr. Shivaraj. I hope you will understand. If you have any doubts furthermore, you can contact the mobile number given to you. We will be discussing. Mr. Javakumar RS. If candidates are working private assets in academics for
Let us see NOC record or not. Anybody who is presently working should submit their application along with the NOC. Is there any probation period? Again, Shivaraj, I think. Yes, there is some probation period for, it is from 1 year to 2 years based on the post. Minimum 1 year probation will be there. Okay, last year shortlisted students need to send application. Those persons who have already shortlisted are need not to apply. Those persons who are rejected can now apply if they are doesn't have the latest OBC certificate during that period. But now they are having that, they can apply since it is the re-advertisement only for the same process. The same process is not yet been getting over. The initial postings will be here at Chennai. Based on the need, you can be placed in some of our extension centers which are now functioning at ECK Kalamassery, Cochin, and Hyderabad and Bangalore. And Vijayawada, there is one center. It will be started it is already functioning from here itself. After constructing the building and all, it will be running there also. If needed, you will be posted there also. So hope you all had a very good experience. I would like to thank each and everybody who assembled here at our office and who are joined through our website. This is my great privilege, and I'm very much thankful to our beloved director for giving me an opportunity to interact with you people. Since I have been always working in the same room, this is a new experience for me too. Since I'm seeing some of our faculty members watching, so I'm getting privileged. So thank you very much. I once again thanks the entire ERP team and my team and my colleagues, my staff members, and special thanks once again for our beloved director. Thanks, Agal. This